அதாவது எல்லாருமே அவங்கவுங்களும் 1, 2 வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்க இந்த உள்ள வந்து பிச்சை கேட்கணும், அதாவது யாசகம் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. யாசகம் கேட்டா மட்டும் தான் இது பண்ண முடியும். நானும் பெரிய பெரிய ஷெல்டர்ஸ்ல எல்லாருமே ஹெல்ப் கேட்க தான் செய்றாங்க. நாங்கள்னு கிடையாது. ஒரு 10 டாகுக்கு மேல ஆயிடுச்சுனாலே, நம்மள தாண்டி அது சுமைகள் ஆயிரும். இப்போ காரைக்குடியில நாளைக்கு 2 டாக் எடுத்துட்டு வராங்க. வேக்சின் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரீட் டாக் எடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கு நான் வேக்சின் போட்டு இங்கே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, டாக்டர் வர சொல்லி போட்டுக்கலாம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க நாளைக்கு வர்றாங்க. இந்த டாக்டர் வச்சு நம்ம ஒரு வேக்சினும் போட்டு அனுப்பலாம். இப்போ அதெல்லாம் இப்போ உங்களுடைய தான், உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் அதனால் பண்ண முடியுது. நான் பெரும்பாலும் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக்சினோ நெக்ஸ்ட் டேப்லெட்லாம் நான் வாங்கி வச்சுக்கவே மாட்டேன். பொதுவில் எந்த பசங்க பார்க்குறானோ அவங்களுக்கு போட்டு விட்ருவேன். அதனால் யோசிக்கிறது கிடையாது, இவ்வளோ ரூபா அப்படிலாம் இல்லை. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். பார்ப்போம், முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில.